Welcome to Cook for Kanis. இன்னைக்கு நம்ம சிம்பிள் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். பூண்டு குழம்புன்னு சொல்லலாம், சின்ன வெங்காயம் போட்டா லைக் வெங்காய குழம்புன்னு சொல்லலாம், இல்ல தக்காளி சேர்த்த சிம்பிள் புளி குழம்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Subscribe, like and click the bell button. சிம்பிள் குழம்பு செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, பொடியாக வறுக்கின இது வெள்ளை வெங்காயம், பூண்டு பொடியாக வறுக்கின பூண்டு, அப்புறமா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் எது இருக்கோ அது, அப்புறமா பொடியாக நறுக்கின தக்காளி. இது மூணையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தவா நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 சிறிகரண்டி எண்ணெய் காயட்டும். நம்ம அதுக்குள்ளே கொஞ்சமாக புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற போட்டிருக்கோம். இதையும் நம்ம எடுத்துக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக வெந்தயம் அடிஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி புளிக்குழம்பு இல்லை சிம்பிளான இந்த தேங்காய் சேர்க்காத குழம்புக்கெல்லாம் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகும் இந்த வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு, நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு அடிச்சு பண்ணுறேன். பூண்டு நல்லா வணங்கணும். நல்லா வணங்கணும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக இந்த மாதிரி வரணும். எல்லா பூண்டுமே இந்த மாதிரி வணங்கணும். நல்லா பூண்டு வணங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அடிஷன் பண்ணலாம். இப்போ பூண்டு வணங்கட்டும். பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியே கூட போட்டு வணக்கிக்கணும். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் போடுறோம். நல்லா கலரி விட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். மசாலா பொருளெல்லாம் அப்புறமா சேர்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் போட்டிருக்கோம், அதனால் அப்புறமா பார்க்கலாம். இப்போ மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். மல்லித்தூள் இந்த மாதிரி 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். குழம்பு நிறைய வேணும்னா 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நான் இன்றைக்கி கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ இவ்வளோ தான் நம்ம போட்டிருக்கோம். இது கூட கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டுக்கலாம். ஏன்னா ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு ஸ்பைஸியாக வைக்கும்போது ஜீரகப்பொடி போட்டுக்கிறது நல்லது. ஜீரகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இவ்வளோதான் நம்மளோட மசாலா. நம்ம கலக்கி விட்டு நல்லா இதை மூடி வேக வைப்போம். மறுபடியும் இதை கட்டு போட்டு மறுபடியும் மூடிடுவோம். இப்போ நம்ம கலக்கி மூடி வச்சுருக்கிற இந்த மசாலாவை எப்படி வெந்திருக்குன்னு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக நல்லா கலரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடிப்பிடிக்க இருக்காதுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ இது இன்னொரு 10-15 மினிட்ஸ் மறுபடியும் நம்ம இதே மாதிரி கலக்கி அடிப்படிக்க விடாமல் நல்லா கலக்கி நல்லா அந்த மசாலா கலந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றணும். மறுபடியும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி கூட கொஞ்சம் இப்போ நல்லா வணங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற்றிடலாம். எப்போவுமே புளிக்குழம்பு ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படி நிறைய பேர் வீட்டில் சாப்பிடும்போது நம்ம நினைப்போம். காரணம் என்ன அப்படின்னா அவங்க கொஞ்சம் வெல்லம் அடிஷன் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி இது கூட கொஞ்சமாக கரும்பு சக்கரை பொடி அடிஷன் பண்ணிக்கிறேன். சக்கரை போடலாம், பட் நான் கரும்பு சக்கரை பொடி அடிஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலேயே புளி ஊற்றி நம்ம வேக விடலாம்.
நான் இப்போ வந்து புளியை இந்த மாதிரி கரைச்சி புளி தண்ணியும் ஊற்றிருக்கேன். ஸோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இதை கலக்கி விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விடணும். அவ்வளோதான் வேலை. புளித்தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் சுண்டணும் ஆக்சுவலாக. அப்போ தான் இது டேஸ்ட். எண்ணெயெல்லாம் மேலே வரணும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வந்து எண்ணெய் விட்டு நல்லா மேலே வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இறக்கிக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.